மகளே, கூகுத்து கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு இந்த எபிசோடோட வீடியோ டைட்டில் பார்த்த உடனே நம்ம குக்கு கோமாளி ஷோவைத்தான் பார்க்குறோமா இல்லை வேற ஏதாவது ஷோவை பார்க்குறோமான்ற சந்தேகம் எனக்கே வந்துச்சு. நிறைய பேருக்கும் அந்த சந்தேகம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் அப்படி அந்த கான்செப்டால இப்படிலாம் நம்மள தோண வைக்கிறாங்க. அப்படி என்ன தோணுச்சு அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மக்களே, கொஞ்சம் நியாயம் வேண்டாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதையும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரி ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மங்களகரமாக வேட்டி சட்டை புடவை அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த விசேஷத்துக்கு வரா மாதிரி தான் ஆங்கர்லேருந்து ஜட்ஜஸ்லேருந்து வர கப்புள்ஸ் முதற்கொண்டு என்ட்ரி கொடுத்ததே இப்படி தான் இருந்தது. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் சுற்று அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ கப்பலாக வச்சிருக்கிறதால கல்யாண நாள் கல்யாணத்தை குறிக்கிற விதத்தில் செட் பண்ண போகிறோன்றதை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இங்கே தான் இது குக்கு வித் கோமாளி ஷோவா இல்லை வேற ஏதாவது ஒரு ஷோவா அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு இந்த இடத்துல தான் வந்துச்சு. என்ன பண்ணுறது, அவங்க கப்புள்ஸாக வச்சிருக்கிறதால இந்த மாதிரி சுற்றுக்கள்லாம் வைப்பாங்க போல். ஸோ இப்போ கல்யாணம் சுற்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு சுற்று, அடுத்து வந்து என்னது முதல் குழந்தை சுற்றுன்னு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்கு. எனக்கு இதுலேயே டவுட் ஆயிடுது, மேட் ஃபார் ஈச் அதர் பார்க்கறனா இல்லை குக்கு வித் கோமாளி பார்க்கறனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, சுற்று இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, கோமாளிகள் என்ன வேஷம் போட்டிருக்காங்கன்னா குப்பீடா. ஸோ அந்த காதலை சேர்த்து வைக்கும் வகையில் ஒரு குப்பீட், அந்த ஏஞ்சல் மாதிரி வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்களே அந்த குப்பீட் வேஷம் போட்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. சரி, பேரிங் எப்படிரா அப்படின்னு பார்த்தா பேரிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரவிந்துக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு செக்மெண்ட் போல அவருடைய ட்ரெஸ்ஸில் இங்கே ஆர்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ, அம்மாவோட ஃபோட்டோ, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சங்கீதாவோட ஃபோட்டோ. நல்லா இருந்துச்சு, அந்த காஸ்டியூமும் சரி அந்த ஒரு ஃபோட்டோவும் நல்லா இருந்தது. ஓகே, இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ஆரம்பிக்கும் போதே இது கலைஞர்களுக்கு வந்து நான் ஒரு பெருமைப்படுத்துகிறேன், அந்த சமையல் கல்யாணத்தில் இந்த மாதிரி சமைக்கிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நான் அந்த இடத்துல இது பண்ணுறதுல பெருமை பண்ணுறேன்ற மாதிரி அவங்களையும் ஹைலைட் பண்ணிட்டு தன்னைத்தானே பெருமைப்படுத்தின ஒரு மொமெண்ட்டுமே பார்க்க முடிஞ்சு. இதுவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேரிங் செக்மெண்ட் நடக்குது. பேரிங் செக்மெண்ட்டை பொறுத்தவரையும் 8 கலர் மாலை, ரோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் பூ இருக்குன்ற மாதிரி 8 வகையான பூக்கலர். ஸோ அந்த பூக்களை எடுத்து மாலை மாற்றணும், குப்பிட்டு வருவாங்க, சம்பவம் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். சித் அண்ட் ஸ்ரேயா போறாங்க, எல்லோ கலர் எடுக்கிறாங்க. எல்லோ கலர் எடுத்த உடனே மங்களகரமா ஆரம்பிக்கலாம் எல்லோ. ஆனா எடுத்து வந்தது பாத்தீங்கன்னா தங்கதுரை. அதுவும் தங்கதுரை போட்டிருக்க கெட்டப் என்னன்னா டிராவலர். ஸோ ஊரெல்லாம் சுற்றி காட்டும் ஒரு டிராவலரா வராரு. ஓகே, அவங்க 2 பேரும் அந்த மாலை போட்டதுல ஹாப்பியா இருந்தாங்களே தவிர்த்து கோமாளியை கண்டுக்கல, ஃப்ரீயா விட்டாங்க. ஓகே, அண்ட் தென் சாந்தா அண்ட் மகேந்திரன் ரோஸ் கலர் மாலை எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா விக்கி சிவா நாரதர் கெட்டப் போட்டு வந்தார். இது நாரதர் கெட்டப் இல்லை, நித்யானந்தா கெட்டப் போட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த நித்யானந்தா வந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, இதில் குறிப்பாக வந்து அந்த தாலி கட்டும் போது ரோஜா மேமோட டைலாக், தாலி கட்டும் போது நீங்கள் எப்படி பண்ணி அழுக தான் சார் அழுத தான் ஃபீல் பண்ணோம், இப்பயே எனக்கு அந்த அழுக வருது. ஏன்னா அவங்க 2 பேரும் தாலி கட்டும் போது 2 பேர் மட்டும்தான் கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ எல்லாரும் முன்னாடியும் அதை பண்ணும்போது அது ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குன்னு அவங்க எமோஷனலாக ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சு. ஓகே, அண்ட் தென் மூணாவதா ராஜேஸ்வரி அண்டு மஞ்சுநாதன் இவங்க போயிட்டு பிங்க் கலர் எடுக்கிறாங்க. திரும்பவும் டாலி வந்து பேரா வராங்க. குறிப்பாக வந்து டாலி வந்து அந்த ஃப்ளோட் பண்ணுற ஒரு குப்பிதான். அவங்க வந்து சிறப்பாக அவங்களால பண்ண முடிஞ்சு எல்லாம் சிறப்பாக பண்ணியாச்சு. 4வது அனிருத்தா அண்ட் சம்யுக்தா ஒயிட்டும் பிங்க்கும் கலர்ந்த பூ. அவங்க போய் எடுத்தோடனே அன்சரு செல்ஃபோன் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல தான் குரேஷ் இல்லாத இடத்த எப்படி தீக்கிறாரோ அன்சர் வந்து அந்த கவுண்டர் போட்டு மாதம்பட்டி ஹெவியா டேமேஜ் பண்ணிட்டார். முதல்ல மாதம்பட்டி இந்த ஷோல வச்சதே தப்பு. அதுக்கு எங்கெங்கெல்லாம் கொழுந்தியா அந்த மூடு தேவையா அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணி அடின்னு அடிச்சு விட்டாப்புல நல்லா இருந்தது. அடுத்து வினோத் மற்றும் பாக்கியா வந்தாங்க. ஒயிட் கலர் பூ எடுத்த உடனே சோனியா, போன வாரம் ஒரு கெஸ்ட் கோமாளியா வந்தாங்களே அந்த சோனியா திரும்ப வந்து எமோஜிஸ் பல ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு ஸ்மைலியா வந்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷனும் ரியாக்ஷனும் நல்லாவே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்ட்ரெஸ்டிங் கோமாளியா இருக்காங்க சோனியா. 6th டிராவிட் அண்ட் ராஜி போனாங்க. ரெட் கலர் ரோஸு. சுனிதா வந்தாங்க, ஃப்ளவர். ஸோ போன வாரமும் சுனிதா, இந்த வாரமும் சுனிதா. ஃப்ளவர் வெரைட்டியான ஒரு ஃப்ளவர் கோமாளி தான் சுனிதா. அண்ட் தென் அரவிந்த் அண்ட் சங்கீதா திரும்ப ரெட் கலரு. புகழ் வந்தாரு. ஸோ அந்த பொய் சொல்லும் கூப்பிடா பொய் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. ஸோ புகழுக்கு ஏன் பொய் கொடுத்தாங்கன்னு என்னால் கனெக்ட் பண்ண முடியல.
லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியலன்னா புகழ் நிறைய பொய் பேசுவாருன்றதால இப்படி கொடுத்தாங்களோ. லாஸ்டா நிஷா மற்றும் ரியாஸே எல்லோ கலரு, அதுக்கு ராமர், அதுவும் ராமருக்கு வந்து காஸ்டியூம் ஒன்று கொடுத்துருந்தீங்க பாரு, அல்டிமேட்டா இருந்தது, கிஃப்ட் பாக்ஸ் போட்டு. ஓகே, இது பேரிங் நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரெக்ஸ் திரைப்படம், ஆரியாவோட திரைப்படம் இருக்கு இல்லையா, ஆரியா, அதுல இருந்து ஆரியா, கௌதம் கார்த்திக், ஐயோ பேர் மறந்துச்சு, அதுல்யா ரவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சுமா மோகன். ஓகே, இவங்க 4 பேர் உள்ள வந்தாங்க. மஞ்சுமா மோகன் பேர் தாங்க மறந்து போச்சு. அவங்க வந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் பண்ற மாதிரி சில சீக்வன்சஸ்லாம் பேசினாங்க. பேசி முடிச்ச உடனே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அட்வான்டேஜ் டாஸ்க் 1. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். அதான் சொன்னேன்ல, இது வந்து குக்கு வித் கோமாளி ஷோவா இல்ல வேற ஏதாவது ஷோ, ஏன்னா இங்க கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் தான் டாஸ்க். இங்கே ஒரு 3 கிரைட்டீரியா வைக்கிறாங்க, பூக்கள், ஸ்வீட்ஸு, பாத்திரங்கள், சாரி, இல்ல பிடிச்ச ஐட்டோன்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வைக்கிறாங்க. அதுல இப்போ ஒய்ஃப் இங்க 3 செலக்ட் பண்ணுவாங்க, உள்ள ஹஸ்பண்ட் அதே 3 செலக்ட் பண்றாரா, அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது தான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தா அண்ட் சம்யுக்தா, அதுல சம்யுக்தா 3 செலக்ட் பண்ணாங்க. அங்க அனிருத்தா ஒண்ணுத்துல டவுட், இதுவா அப்படின்ற மாதிரி குழப்பத்துல தப்பு பண்ணி கடைசியில 2 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அடுத்து சங்கீதா அரவிந்த் போனதுல குறிப்பா செருப்பு தப்பா செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், இன்னொரு விஷயம், அதுல வந்து சங்கீதா ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, அந்த இவரு செலக்ட் பண்ணாத போது ஒய்ஃபோட ரியாக்ஷன், ஒய்ஃப் வெளியே வந்து ட்ரீட் பண்ற விதம் அருமை. ராஜு அண்ட் டிராவிட் 2 பேருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே அல்டிமேட்டா இருக்குது. இவங்களும் கரெக்டா அவர் என்ன கெஸ் பண்ணுவாருன்னு பண்ணி எடுக்கிறாங்க, அவரும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா கெஸ் பண்ணி பண்றதும் சிறப்பு. அடுத்து நிஷா அண்ட் ரியாஸ் போறாங்க. இதுல நிஷா வந்து சந்தோஷப்படுறாங்க, ஏன்னா 2 பாயிண்ட் எடுத்தா கூட நான் 2 கூட எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன், நான் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஹாப்பி ஆயாச்சு. அண்ட் தென் ராஜேஸ்வரி அண்ட் மஞ்சுநாதன் இருக்குதுலயே முட்டை வாங்கின கப்பல் இவங்க தான். எதிர்பார்க்கவே இல்லை, முட்டை 16 வருஷம் கல்யாண வாழ்க்கை இன்னே அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் அவரும் அப்பாவியா இருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு பிடிச்சதை எடுக்கிறாங்க, அவரு என்ன பண்ணிட்டாரு, இவங்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறதால இப்படி ஆகி போச்சு. அடுத்து பாக்கியா மற்றும் வினோத். பாக்கியா வந்து சென்சிபிளா யோசிச்சு விளையாடுறது பார்க்க முடியுது. ஸோ எப்படியா இருந்தாலும் மாற்றி எடுக்க போறான், எனக்கு பிடிச்சது நான் எடுத்துக்கிறேன்னு எடுக்கிறாங்க. அங்க வினோத் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை கரெக்டா எடுத்து 3க்கு 3 வாங்கினாரு வினோத் அவர்கள். அடுத்து ஸ்ரேயா, அவங்க வந்து ஒன்னே 1 ரோஸ் மில்க், அதை மட்டும் தான் அவர் எடுத்திருந்தார். ஃபைனலா போன சாந்தா அண்ட் மகேந்திரன் 3க்கு 3 தப்பு. ஸோ ராஜேஸ்வரி மஞ்சுநாதன் காலி, இங்க சாந்தா மகேந்திரன் காலியானவனு ஒரு கட்டையை எடுத்து வெளுன்னு வெளுத்தாங்க பாருங்க, அல்டிமேட்டு. இதுதான் இந்த டாஸ்க் முடிஞ்சு. சரி, வெற்றியாளர் யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் ராஜேஸ்வரி டிராவிட், இன்னொரு பக்கம் கானா வினோத் அண்ட் பாக்கியா. இப்படி பார்க்கும்போது கானா வினோத் அண்ட் பாக்கியா கம்மியான செகண்ட்ல அதை கெஸ் பண்ணதால இவங்க அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னரா மாறிட்டாங்க. ஸோ போன வாரமும் கானா வினோத் அண்ட் பாக்கியா அட்வான்டேஜ் வின்னு, அதுக்கு முந்தின வாரம் ஸோ செஃப் ஆஃப் த வீக், இந்த வாரம் அட்வான்டேஜ் வின்னு. ஸோ தொடர்ந்து வெற்றி பாதையிலே இருக்கும் பாக்கியா மற்றும் வினயத்தை பார்க்க முடிஞ்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடு. நாளைக்கு எபிசோடு டூ மச் எமோஷனலா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.